ஏன் 12th மார்க் இம்பார்ட்டன்ட்? ஸோ 12th கம்மியாக மார்க் எடுத்தால் நாய் கூட மதிக்காது அப்படின்னு நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ அது ஏன்றதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ நிறைய ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ நான் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி 12th வந்து 2019 2020 அந்த பேட்ச்ல நான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கடுத்து நான் ஒரு இன்ஜினியரிங் டிகிரி நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ என்னுடைய ஜேர்னியில் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? நம்ம சேனல் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வீடியோ கொடுக்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் தான். ஸோ நம்ம A to Z நம்ம வந்து கொடுத்துருப்போம். அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அதர் எம்பிசிக்கும் நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் நம்ம சேனலில். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கூல் லைஃப் எங்கே ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் விட்டுருங்க, ஃபர்ஸ்ட் டு ஃபிஃப்த்து விட்டுருங்க, 6th to 12th. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவு மெச்சூரிட்டி அடைஞ்சு நம்ம படிக்க ஆரம்பிச்சிருப்போம். ஓகேவா? இதில் அல்டிமேட் ரிசல்ட் என்னன்னா உங்கள் ஸ்கூலிங் லைஃபோட அல்டிமேட் ரிசல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் 12th ஸ்டாண்டர்ட் மார்க் வச்சு தான் நீங்கள் வந்து ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறீங்க. ஸோ காலேஜுக்கு அந்த மார்க்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு திங் அதுதான். ஸோ உங்கள் 12th ஸ்டாண்டர்ட் மார்க் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல காலேஜில் நல்ல கோர்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து நிறைய குரூப் வீடியோ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கலாம். நீங்கள் காமர்ஸ் குரூப்னா உங்களுக்கு வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இன்ஜினியரிங் வரீங்கன்னா உங்களுக்கு அந்த டைம் வந்து காம்படிஷன் அதிகம். நீங்கள் ஒரு பயோமேக்ஸ் குரூப்பாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு சிஎஸ் குரூப்பாக இருக்கலாம். நீங்கள் இன்ஜினியரிங் வரீங்கன்னா உங்களுக்கு காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ 2 lakh பீப்புள் கிட்ட உங்களுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு காலேஜில் நீங்கள் எதிர்பார்க்குற கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 120 180 இந்த அளவு தான் இன்டேக் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. உங்களுடைய 12th ஸ்டாண்டர்ட் மார்க் வச்சு தான் நீங்கள் வந்து காலேஜ் வந்து போக முடியும். இப்போ அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நமக்கு வந்து உங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுடைய உற்றார், உறவினர், நெய்பர், பக்கத்து வீட்டு யார் வேணா நீங்க வந்து வச்சுக்கலாம். நீங்க இப்ப 12th படிச்சிருக்கீங்க, 11th படிச்சீங்க, 10th படிச்சீங்க. ஸோ எந்த டைம்லயே பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வென்ட்டா உங்ககிட்ட கால்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்கள பத்தி விசாரிச்சிருக்க மாட்டாங்க. பட் ஆஃப்டர் நீங்க எக்ஸாம்லாம் முடிச்சோனே உங்களுக்கு ரிசல்ட் டேட் வரும் பார்த்தீங்களா? அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வரிசையா உங்களுக்கு வந்து கால் வரும். ஸோ அத நம்ம ப்ளேம் பண்ணி எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு இது எல்லாமே தெரிஞ்சது தான். ஸோ புரியுதா? ஸோ நாலா பக்கத்துல இருந்து உங்களுக்கு அன்னைக்கு மட்டும் கால் வரும். அன்னைக்கு நிறைய அட்வைஸ் கொடுப்பீங்க. இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை நீங்க ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க. உதாரணத்துக்கு ஒரு டியூஷன் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இந்த டியூஷன் ஜாயின் பண்ணாம இருந்திருக்கலாம். அவன் நல்லா படிச்சிருப்பான். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அதனால அதையும் நீங்க வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு நீங்க நல்ல மார்க் ஓரளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் உங்களுக்கு காலேஜஸ்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த ஒரு பாயிண்ட் நான் சொல்லியே ஆகணும். அஃப்கோர்ஸ் சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கேம் பண்ணுவாங்க. ஸ்கேம் இந்த சென்ஸ் எப்படின்னா, லைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீன்னு சொல்லிட்டு உங்களை ஏதாச்சும் ஒரு கோர்ஸில் ஏதாச்சும் ஒரு காலேஜில் ஜாயின் பண்ண வைப்பாங்க. ஸோ அந்த இதை பிலீவ் பண்ணாதீங்க. ஒரிஜினாலிட்டியை நம்பி போங்க. அது நல்ல காலேஜா, நல்ல கோர்ஸ். ஏன்னா நம்ம நிறைய மார்க் எடுத்திருக்கோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை நான் வந்து சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ அதை நம்ம செப்பரேட்டாக நம்ம வந்து பேசுவோம். அதுக்கு நீங்கள் 12th முடிச்சோன்னே எப்படியோ நம்ம கரியர் கைடன்ஸ் வீடியோஸ் நம்ம வந்து கொடுப்போம். அதை நம்ம வந்து பேசலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து நல்ல காலேஜில் நல்ல கோர்ஸ் கிடைக்கணும்னா உங்களுக்கு வந்து மார்க் வேணும். இப்போ உதாரணத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டியை எடுத்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜ் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் இல்லை, நல்ல காலேஜஸ் இருக்குது. உங்களுக்கு ப்ரைவேட்லேயுமே இருக்குது, கவர்மெண்ட் எய்டட்ல இருக்குது, பியூர் கவர்மெண்ட்டும் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு சிஎஸ்சி தான் வேணும்னா சிஎஸ்சிக்கு அதிக மார்க் எடுக்கணும். புரியுதா? ஆனால் மெக்கானிக்கல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நீங்கள் கேட்ட கோர்ஸ் உங்களுக்கு ஒரு கல்லூரியில் கிடைக்கணும்னா நீங்கள் மார்க் கையில் வச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அதுலேயுமே கம்யூனிட்டி ரிசர்வேஷன்லாம் இருக்குது. புரியுதா? அதை பற்றி நான் இப்போ டீட்டெயில்டாக பேச விரும்பல. ஸோ லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு நான் வந்து சொல்கிறேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, இஃப் யூ ஆர் அ கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு 7.5% ரிசர்வேஷன் இருக்குது. ஃபுல் ஃப்ரீ. ஸோ உங்களுக்கு இங்கே வந்து ஒதுக்கிட்டாங்க. இந்த 7.5% சீட் உங்களுக்கு தான். ஸோ நீங்கள் என்ன பொதுவாக கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இருக்காது. பட் ஒரு சில பேர் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் பார்க்குற கவர்மெண்ட் ஸ்கூலாகவே நீங்கள் இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. யூ ஆர் லாட் ஆஃப் லேர்னிங். என்ன டவுட் வேணுமோ கண்டிப்பாக கேளுங்க. நம்ம கண்டிப்பாக பண்ணி தருவோம். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் சுதாரிச்சிட்டோம்னா ஈஸியாக நம்ம வந்து நல்ல காலேஜில் நல்ல கோர்ஸ் ஃப்ரீயாகவே படித்து முடிச்சிடலாம் 4 வருஷம். புரியுதா? ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நம்ம பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் சேலஞ்ச் போட்டுட்ருக்கோம். நீங்கள் நம்ம சேனலோட ரீசென்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம சேனலில் பெல் ஐக்கான்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ கொடுக்குறோன்னா அது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். இல்லைனா வில் நாட் அவேர் ஆஃப் அவர் வீடியோஸ். ஓகேவா? நிறைய பேர் கேட்ட வீடியோஸே கேட்டுட்ருக்கீங்க. அதுக்காக சொல்கிறேன். ஸோ பெல் ஐக்கானை கீழே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஓகே, ஃபைன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4 AM டெய்லி எந்திரிச்சு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறோம். அதாவது 4 மணிக்கு நான் எந்திரிச்சு உங்களுக்கு லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி வீடியோவை ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எந்திரிச்சு படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன? உங்களுக்காக தான் நான் பண்ணுறேன். நான் நினச்சிருந்தேன்னா இப்போ எனக்கு ஃப்ரீயாக இருக்கப்பே நான் வீடியோ எடுத்துட்டு அதை நான் வந்து 4 o'clock போகிற மாதிரி என்னால் போஸ்ட் பண்ண முடியும். பட் வை ஐ எம் டூயிங் இஸ் ஐ எம் செட்டிங் அ ரோல் மாடல் ஃபார் யூ. ஸோ நீங்கள் நான் பண்ணுறேன் நீங்களும் பண்ணுங்கன்றதை நான் வந்து காட்டுறேன். ஓகேவா? ஸோ என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இதுலேருந்து நீங்கள் வந்து காலையில் எந்திரிச்சு நீங்கள் வந்து படிங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணலாம்ப்பா. நீங்கள் வந்து டியூஷன் போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டியூஷனில் சில பேர் பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். ஏன்னா ஸ்கூலில் ஒன்று படிப்போம், டியூஷனில் ஒன்று படிப்போம், நீங்கள் ஒன்று படிப்பீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன படிச்சிருக்கேன், என்னென்ன படிக்கல, நான் என்ன படிக்கணும், என்னோட அடுத்த கோல் என்ன. நம்ம அல்டிமேட் கோல் நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் கோல் இப்போ நான் இது படிச்சிருக்கேன், அடுத்த ஒரு 2 நாளில் நான் இது படிக்கணும், இந்த 11th லெசன் நான் படிக்கணும், இந்த 5th லெசன் படிக்கணும். இந்த மாதிரி ஒரு கோலை செட் பண்ணுங்க. எதை படிச்சிருக்கேன் படிக்கலன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் டியூஷன் போகிறேன், டைம் இல்லை, ஸ்கூலில் ரிவிஷன் எக்ஸாம் வைக்கிறாங்க, ரிவிஷன் எக்ஸாமுக்கு நம்ம படிக்கலை, புரியுதா? நீங்கள் ரிவிஷனில் 100க்கு 40 எடுத்தாலும் ஃபைன் தான், பாஸ் ஆகிட்டா போதும். பட் நம்மளோட அல்டிமேட் கோல் என்னன்னு கேட்டிங்கன்னா பப்ளிக் எக்ஸாம். ஏன் ரிவிஷன் எக்ஸாம் நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் ரிவிஷன் எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ்காக அந்த ஒரு நாள் இப்போ 12ஆம் தேதி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வச்சுக்கலாம். இப்போ பிப்ரவரி மந்தா, சரி பிப்ரவரி 4ஆம் தேதி ஒரு எக்ஸாம் இருக்குது, 6ஆம் தேதி ஒரு எக்ஸாம் இருக்குன்னா நல்ல ஒரு நாள் தான் கேப். அந்த ஒரு நாள் கேப்பில் என்ன பண்ணுவான் அந்த மாணவன் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் தான் படிப்பான். இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுமே ஆல்ரெடி படித்த கொஷின், எனக்கு அந்த பர்டிகுலர் ரிவிஷன் எக்ஸாமில் மார்க் எடுத்தால் போதுன்றான். பட் அவன் என்ன பண்ணுவான், புதுசாக எதுவும் படிக்க மாட்டான், இல்லை படிக்காமல் ஸ்கிப் பண்ணதான் வந்து அகைன் படிக்க மாட்டான். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு நடக்கும். கன்செக்யூட்டிவாக எக்ஸாம் வச்சுட்டு தான் இருப்பாங்க. பட் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் ஃபார் பப்ளிக் எக்ஸாம், யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் யுவர் ஓன் செக் லிஸ்ட், என்னென்ன படிச்சிருக்கோம். இதுக்கு தான் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம மேக்ஸ்க்கு போட்டிருந்தோம், ஃபிசிக்ஸ்க்கு போட்டிருந்தோம். ஸோ வெரி சூன் உங்களுக்கு கெமிஸ்ட்ரிக்கு வந்துடும். இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். அந்த ஐடியாஸ்லாம் நீங்கள் செக் பண்ணுங்கள். எல்லா வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு டைம் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஸோ 4 AM நீங்கள் வந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா சாலிடாக ஒரு 7 AM வரைக்கும் நீங்கள் வந்து படிக்கலாம். அட் எனி டே, ஈவன் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்கனாலும் சரி 7 AM வரைக்கும் நீங்கள் வந்து படிக்கலாம், தப்பு கிடையாது. மார்னிங் பெருசாக யாரும் டியூஷன் போக மாட்டேங்க. இட்ஸ் யுவர் டைம். நான் டியூஷன் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, நிறைய பேர் போகிறீங்க, நான் போங்க போகாதீங்கன்றதை பற்றி நான் இங்கே பேச விரும்பல. தட்ஸ் அப் டு யூ. உங்களுக்கு தான் தெரியும் எந்த அளவு அது யூஸ்ஃபுல்னு சொல்லிட்டு. ஓகேவா? பட் அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்படியும் ஒரு வாய்ப்பு இருக்குன்ற. பட் இப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து நைட்டு சீக்கிரமாக தூங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்கூல்லாம் போகிறீங்கன்னா எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி டயத்தில் ஸ்கூலில் டைம் இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கலாம், ஒரு 8:30 மணி வச்சுக்கலாம். 8:30 AM ஒரு 3:30 PM வரைக்கும் உங்கள் ஸ்கூல் இருக்குன்னு வைங்களேன். நீங்கள் இருக்கீங்க, இங்கே வந்து உங்கள் கூட ஒரு பையன் இருக்கான். ஸோ நீங்கள் என்ன நினைப்பீங்க, இவனும் விளையாண்டுட்டு தானே இருக்கான் நம்ம கூட இந்த ஸ்கூல் டயத்தில் நினைப்பீங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுவான், அவன் வீட்டில் வந்து ப்ராப்பராக உட்காந்து எல்லாத்தையுமே படிச்சிருவான். படிச்சுட்டு ஸ்கூலில் வந்து அவனோட வேலையை பார்ப்பான். ஸோ நம்மளும் ஓகே என்ன எல்லாம் ஜாலியாக தானே இருக்காங்கன்னு நினைப்போம். ஸோ இதெல்லாம் நடக்குது, நான் சும்மா சொல்ல. யூ வில் ஃபீல் நீங்கள் இன்னும் ஃபியூ மந்த்ஸ் போச்சுன்னா. ஓகேவா? ஸோ அதனால் ஸ்கூலில் எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். தேவை சப்போஸ் அன்றைக்கி ஸ்கூலுக்கு போகணுன்னு அவசியமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லீவ் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ உங்கள் ஸ்கூலில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். சும்மா தேவையில்லாததுக்கெலாம் போயிட்டு இருக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணுறது, சும்மா ஸ்கூலில் போய் ஏதோ சேர்ந்து படிக்கலாம். நீங்கள் வீட்டில் பண்ணுப்பா, ஸ்கூலில் போனால் நீ படிக்க மாட்டேன், புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஆக்சுவலி இப்போ நான் இந்த ஃபேக்டர்ஸ்லாம் 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கிற வரைக்கும் தான் இப்போ நம்ம பேசணும். அதுக்கு அடுத்து உள்ளதெல்லாம் நம்ம அப்புறம் தான் பேசணும். நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கணும்ப்பா. இப்போ நான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும், இன்ஜினியரிங் ரேங்க் லிஸ்ட்டு. அதில் சொல்லணும்னா ஒரே மார்க்கு, இப்போ ஒரு மார்க் நம்ம எடுத்துக்கலாம், சே எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் அந்த மார்க்கை. அந்த எக்ஸுன்ற மார்க்கில் பார்த்தீங்கன்னா 4000 பேர் இருப்பான், புரியுதா? அப்போ பார்த்துக்கோங்க, எக்ஸ்ன்ற மார்க்லேயே 4000னா X+1 X+2 வேறு வேறு மார்க்ஸ் இருக்கும்ல, அதில் எல்லாத்துலேயுமே இவ்வளோ பீப்புள் இருப்பான். காம்படிஷன் வில் பி ஹையர். ஸோ நான் பயன்படுத்துகிறேன்னு நினைக்காதீங்க, இதுதான் பார்த்தீங்கன்னா யதார்த்தம். ஓகேவா? ஸோ அதனால் 12th ஸ்டாண்டர்டில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து புஷ் பண்ணுங்கள், அசால்ட்டாக இருக்காதீங்க. ஓகேவா? ஸோ நான் எப்படி சொல்கிறேன்னா, நான் ரொம்பவே படிக்க நான் கஷ்டப்படுவேன். நான் பார்த்தீங்கன்னா 600க்கு ஒரு 400 தான் எடுக்கிறேன்னா, நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 530 550 எடுக்க பார்க்கணும், புரியுதுங்களா? நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் அப்படியே விட்டுட்டு ஓகே நம்ம பப்ளிக்லேயும் இவ்வளோ எடுத்தால் போதும் அப்படி நினைக்காதீங்க. ஓகேவா? ஸோ யூ கேன் டூ இட். யா, இதுதான் பார்த்தீங்கன்னா சொல்லணும்னு தோணுச்சு. இது உங்களை மோட்டிவேட் பண்ணலன்னா கண்டிப்பாக எதுவுமே உங்களை மோட்டிவேட் பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து யதார்த்தத்தை நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ எப்படி நடக்கும்? ஸோ இங்கே பாருங்கள், எல்லாருமே கால் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நினைக்கணும்னா, நம்ம கான்கரண்ட் ரிவ்யூவர்ஸ் நீங்கள் எல்லாருமே நல்ல மார்க் எடுத்து நீங்கள் எல்லாருக்குமே கால் பண்ணி சொல்லணும். இது சில பேர் பார்த்தீங்கன்னா கெத்து காட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இது நீ மார்க் பண்ணும்போது இது கெத்து காட்டுறது ஒன்றும் தப்பு இல்லையே, புரியுதுங்களா? ஸோ அதனால்
அப்படி பண்ணுங்க. டவுட்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் என்ன பத்தி சொல்ல மறந்துட்டேன். நான் கம்மியா தான்ப்பா எடுத்தேன். 566 தான் நான் வந்து எடுத்தேன். 2019 to 2020 இந்த இதுதான் நான் 12th எழுதினேன். ஓகே. ஸோ நீங்க கண்டிப்பா அதிகமா எடுக்கலாம். என்னுடைய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 189. ஓகே. யா பாருங்க. ஆல் தி பெஸ்ட். பை.